Day 4 of Smithy Vlogs. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நானே மதர் இல்லாமல் வெளியே உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ப்ரிப்ரேஷன் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே தமிழ் டிஷ்ஷஸ் அந்த மாதிரி தான் நிறைய பண்ணுவேன். பட் அவங்க நிறைய கேரளா டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவாங்க. நேற்றே சொன்னேன்ல, நேந்திரம் பழத்தில் புளிச்சேரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. பீஃபில் வாழைக்காய் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான ரெசிபீஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நானும் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுவேன். அண்ட் அவங்க வந்து இப்போ நமக்கே இருக்கும், ஒரு விஷயம் ஒருத்தவங்க எப்படி சொல்லித்தராங்களோ அப்படி தான் நமக்கு வந்து அதை கற்றுக்க தோணும். ஆனால் அவங்க சொல்லித்தர விதம்ன்றது நம்மளை வந்து உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு நல்ல விதமாக கற்றுக்கிற விதமாக சொல்லித்தரும்போது நமக்கு ஈஸியாக அது அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாள் போக போக நானும் பயங்கரமாக குக்கிங்கில் இம்ப்ரூவ் ஆகிட்டு வரேன்னு சொல்லலாம். ஸோ கல்லப்பை வந்துட்டு இங்கே கார்னிஷிங் வந்து சின்ன வெங்காயமும் தேங்காய் எண்ணெயில் வறுத்து மேலே போட்டு கார்னிஷ் பண்ணுவாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டு சைடு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா நான் வந்து பாலக்காடு பேஸு, எங்கள் சைடில் இந்த மாதிரி இருக்கிற ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் இல்லை. அதான் இங்கே நான் இருக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. என்னோடய ஹபி வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போய் நம்மளோட ஆரவஸ்திர பார்சல்ஸ்லாம் போய் கொரியருக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ராக்கிங் ஐடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். அம்மா வந்து அவனை திட்டிகிட்டு இருந்தாங்க, மழையில் எதுக்கு நனைஞ்சேன்னு. ஸோ இன்றைக்கி இதுதான் நடந்தது. இதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாய்.